தௌஃபீக் ஹக்கீம். நாளும் ஒரு சிந்தனை. எல்லோருக்கும் இதயம் ஓரிடத்தில்தான். ஆனால் இரக்கத்தின் அளவுதான் வேறுபடுகிறது. நாளும் ஒரு வீட்டு பண்டுவம். நீர் வேட்கை தாகம் தணியாமல் இருப்பவர்கள் இளநீரில் எலுமிச்சம் பழச்சாற்றை பிழிந்து குடித்து வந்தால் நல்லது. நாளும் ஒரு செய்தி. ஜூடோ விளையாட்டு முதலாக ஜப்பானில் விளையாடப்பட்டது. நாளும் ஒரு சமையல் குறிப்பு. இடியாப்ப மாவில் சிறிதளவு நெய் சேர்த்து பிசைந்தால் இடியாப்பம் மென்மையாக இருக்கும். நாளும் ஒரு பொன்மொழி. மகிழ்ச்சி அடைவதற்கான வழி மற்றவர்களையும் மகிழ்ச்சி கொள்ளச் செய்வதே. இங்கர் சால். இன்று மார்ச் 31, 1889 இல் ஈபில் ஐஃபல் கோபுரத்தின் தொடக்க விழா கொண்டாடப்பட்டது. திருக்குறள் 166. பால் அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் அழுக்காராமை. கொடுப்பதழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும். விளக்கம். உதவியாக ஒருவருக்கு கொடுக்கப்படுவதை பார்த்து பொறாமை கொண்டால் அந்த தீய குணம் அவனை மட்டுமின்றி அவனை சார்ந்திருப்போரையும் உணவுக்கும் உடைக்கும் கூட வழியில்லாமல் ஆக்கிவிடும். பழமொழி. First impression is the best impression. முதல் அபிப்பிராயமே சிறந்த அபிப்பிராயம். பொன்மொழி. பல செயல்கள் சில நேரங்களில் மகிழ்ச்சியை கொடுக்காது. ஆனால் செயலின்றி மகிழ்ச்சியில்லை. பொது அறிவு. 1. உலகில் அதிகமாக காணப்படும் உயிரின வகை எது? பூச்சிகள். 2. மின்தீயை அணைக்க பயன்படுவது எது? கார்பன் டெட்ரா குளோரைடு. இங்கிலீஷ் வேர்ட்ஸ் மற்றும் மீனிங்ஸ். Mantis an insect looks like as it is praying. Noun. மாண்டிஸ். பெயர்ச்சொல். அறிவியல் களஞ்சியம். நிலவில் சிறிய அணுமின் நிலையம் அமைக்க அமெரிக்காவின் நாசா அந்நாட்டின் எரிசக்தி துறையுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. 40 கிலோவாட் மின்சாரம் தயாரிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. யுரேனியம் அணுக்களை பிளக்க செய்து அதிலிருந்து கிடைக்கும் வெப்ப ஆற்றலை பயன்படுத்தி அணு மின்சார உற்பத்தி செய்யப்படுகிறது. இனி எதிர்கால நிலவு திட்டங்களுக்கு அறிவியல் உபகரணங்கள் நிலவில் தங்கி ஆய்வில் ஈடுபடும் விஞ்ஞானிகள் தேவையான மின்சாரம் இதிலிருந்து பெறப்படும். இது பாதுகாப்பானது எவ்வித தடையின்றி கிடைக்கக்கூடியது என நாசா தெரிவித்துள்ளது. இன்றைய தலைப்புச் செய்திகள். திருவாரூரில் இன்று பரப்புரையை தொடங்குகிறார் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின். திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து ஆதரவு திரட்டுகிறார். கொளத்தூர் தொகுதியில் 4வது முறையாக போட்டியிடும் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் வேட்புமனு தாக்கல். கொளுத்தும் வெயிலில் திறந்த வேனில் சென்று ஆதரவு திரட்டிய முதல்வருக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு. தமிழ்நாடு முழுவதும் முதல் நாளிலேயே விறுவிறுப்பான வேட்புமனு தாக்கல். அமைச்சர்கள் அரசியல் தலைவர்கள் சுயேட்சைகள் என 573 பேர் வேட்புமனு. பெரம்பூர் தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் தவேக தலைவர் விஜய். தவேக நிர்வாகிகள் ஆனந்த் நிர்மல்குமார் உள்ளிட்டோரும் மனு தாக்கல். பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடும் விஜய்க்கு 620 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்துகள். அசையும் சொத்துகள் மட்டுமே 404 கோடிக்கு இருப்பதாக வேட்பு மனுவில் தகவல். அப்பா அம்மா மனைவி மகன் மகள் என ஒட்டுமொத்த குடும்பமும் விஜய்க்கு கடனாளிகள். வங்கிக் கணக்கில் 320 கோடி வைத்திருக்கும் விஜய் மனைவிக்கு 12 கோடி கடனாக கொடுத்தது அம்பலம். சிபிஎம் வேட்பாளர்கள் பட்டியலில் எம்எல்ஏ சின்னதுரைக்கு மீண்டும் வாய்ப்பு. பழனியில் பாண்டி பத்மநாபபுரத்தில் செல்லசுவாமி திருவொற்றியூரில் சுந்தரராஜன் போட்டி. பா. ஜ. க. தமிழக தேர்தல் மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் இன்று சென்னை வருகை. தேர்தலில் போட்டியிடும் பா. ஜ. க. வேட்பாளர்கள் பட்டியல் இன்று வெளியாக வாய்ப்பு. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 297 வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என பழனிசாமி உறுதி. குடும்ப அட்டைக்கு 10,000 பைசா உதவித்தொகை வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. பிரதமருக்கு ஏற்ற அடிமை பழனிசாமிதான் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். தேர்தல் முடிந்ததும் அதிமுக கூட்டணிக்கு கேரண்டியும் இல்லை வாரண்டியும் இல்லை என சாடல். நாளைக்குள் தமிழக காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாக வாய்ப்பு. ராகுல் காந்தி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார் என செல்வபெருந்தகை தகவல். முதற்கட்டமாக 5 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவித்தார். ராமதாஸ். சேலம் மேற்கு விருத்தாசலம் மயிலாடுதுறையில் அன்புமணி தரப்புடன் நேரடி மோதல். ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர்கள். மாட்டு வண்டியிலும் ஜல்லிக்கட்டு காளையோடு சென்றும் நூதனம். அமைச்சர்கள் துரைமுருகன் கே. என். நேரு பெரியகருப்பன் முத்துசாமி உள்ளிட்டோர் பரப்புரை. திருமங்கலம் அடுத்த கப்பலூர் காய்கறி சந்தையில் அதிமுக வேட்பாளர் ஆர். பி. உதயகுமார் வாக்கு சேகரிப்பு. மாநில உரிமை காக்கவே கூட்டணி அமைத்திருப்பதாக முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் பெருமிதம். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி இதுவரை காணாத மாபெரும் வெற்றி பெறும் என்றும் உறுதி. கூட்டணி தலைவர்கள் பெயரை கூறவே தடுமாறிய திண்டுக்கல் சீனிவாசன். கட்சிகளின் பெயரை சொல்வதற்கும் உடனிருந்தவர்கள் உதவியதால் சலசலப்பு. திமுக தலைமையிலான கூட்டணிக்கு பழ. நெடுமாறனின் தமிழர் தேசிய முன்னணி ஆதரவு. அம்பேத்கர் இயக்கங்களை ஒன்றிணைத்து திமுக வெற்றிக்காக பாடுபடுவோம் என செ. கு. தமிழரசன் அறிவிப்பு.
கேரளாவில் சைக்கிளில் சென்றபடி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டிய ராகுல் காந்தி. இந்தியாவின் எதிர்காலத்தையே பிரதமர் மோடி அடகு வைத்துவிட்டதாக விமர்சனம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் நாளை மறுநாள் தண்டனை அறிவிப்பு. ஒன்றிய மாநில அரசுகள் சார்பில் அறிக்கை தாக்கல் செய்யாததால் ஒத்திவைப்பு. ஜாய் கிரிசில்டாவின் குழந்தைக்கு மாதம்பட்டி ரங்கராஜ்தான் தந்தை. நீதிமன்ற உத்தரவுப்படி நடத்தப்பட்ட டிஎன்ஏ பரிசோதனையில் உறுதியானது. இஸ்ரேலின் ஹைஃபா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை மீது ஈரான் தாக்குதல். கரும்புகை மண்டலம் சூழ்ந்ததால் சுற்றுவட்டார பகுதி மக்கள் வெளியேற்றம். 3 செயற்கைக்கோள்களுடன் விண்ணில் பாய்ந்தது சீனாவின் லிஜியன் ராக்கெட். வணிக ரீதியிலான 3 செயற்கைக்கோள்களும் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டதாக தகவல். ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தானுக்கு எதிரான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் தோல்வி. முதல் ஆட்டத்திலேயே தோல்வியுடன் தொடரைத் தொடங்கியதால் சிஎஸ்கே ரசிகர்கள் அதிர்ச்சி. அல்லாவின் அருட்கொடைகள் நம்மை விட்டு நீங்குவதை விட்டும் பாதுகாப்பு பெற. அல்லாவின் கோபத்தை பெற்று தரும் செயல்களில் இருந்து பாதுகாப்பு பெற. நபி அவர்கள் கேட்ட அர்த்தம் உள்ள அழகிய பாதுகாப்பு துஆ. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் சவாலி நியமத்திக்க வ தகவுலி ஆஃபியத்திக்க வ ஃபுஜாத்தி நிக்மத்திக்க வ ஜமீ சகத்திக்க. பொருள்: இறைவா, உன் அருட்கொடைகள் முற்றாக நீங்குவதிலிருந்தும் நீ வழங்கிய ஆரோக்கியம், செல்வம் போன்ற நன்மைகள் நோய், வறுமை போன்ற தீங்குகளாக மாறி விடுவதிலிருந்தும் உனது தண்டனை திடீரென வருவதிலிருந்தும் உனது கோபத்திற்கு உள்ளாக்கும் அனைத்து அம்சங்களிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன். அறிவிப்பாளர் அப்துல்லாஹ் பின் உமர் ரலி. நூல்: சஹீஹ் முஸ்லிம் 5289. அல்லாஹ் போதுமானவன்.